வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கேழ்வரகு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கேழ்வரகு இனிப்பு புட்டு. ஒரு பவுலில் தேவையான கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வீடியோ பாருங்கள் நான் எப்படி பிசைஞ்சு எடுக்கிறேன்னு. பாருங்கள், கேழ்வரகோட மாவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது மாதிரி பிடிச்சி பார்த்தா ரொம்பவும் ஈரமாக இருக்கக்கூடாது, அதே டைமில் உதிரியாகவும் இருக்கணும். பாருங்கள், கரெக்டான பதம் இதுதான். இதை இந்த கேழ்வரகை அப்படியே நம்ம இட்லி சட்டில் வச்சு அவிச்சு புட்டா செய்யலாம். இப்போ இதில் நிறைய கட்டி கட்டியாக இருக்குது பாருங்கள் மாவில். அது வேணான்றவங்க இதை மாதிரி ஜல்லடை வச்சு ஜெலிச்சிக்கலாம். ஆனால் ஜல்லடை வச்சு ஜெலிச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எப்படி ஜெலிக்கிறேன்னு பாருங்கள். கேழ்வரகுல அயன் நிறைய இருக்குது, கால்சியம் நிறைய இருக்குது. இது நம்ம ஹீமோக்ளோபின் லெவலை அதிகப்படுத்தும். பாருங்கள், இந்த கட்டி கட்டி அடிக்கிறத உடச்சி நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கோங்க. குழந்தைங்க கேப்பை களியாவோ கூழாவோ செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி புட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இதில் வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். அதனால் ரொம்ப சத்தான புட்டு இது. இது மாதிரி ஜூஸ் புட்டு இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணி இந்த மாவை ஜெலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜெலிச்ச மாவு எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இதில் ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை உடனே வேக வச்சிடலாம், ஏன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் மாவு. கொஞ்ச நேரம் வெளியில் வச்சோம்னா பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ண மாவை அவிச்சு எடுத்துக்கலாம். இருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இட்லி குண்டானில் வைக்கிறச்ச மாவு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கையில் எடுத்து பார்த்தா மாவு ஒட்டக்கூடாது, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணி விட்டுக்கின்னு கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், வெல்லம் ஹீமோகுளோபின் லெவலை அதிகப்படுத்தும், கேப்பையும் ஹீமோகுளோபின் லெவலை அதிகப்படுத்தும். இதை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.